ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வருகின்ற தேர்தலில் மதிமுக இழந்த அங்கீகாரத்தை பெற முயற்சிக்கும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். உதாரணம் அதுல மிகப்பெரிய உதாரணம்னா அண்ணன் அம்பேத்கருடைய திருவுருவ படம். இன்னைக்கு அங்க மைய மண்டபத்தில் அவருடைய திருவுருவ படம் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவர் வைகோ அவர்கள் தான். இது ரெக்கார்டில் இருக்காங்க. 40 சுதந்திரம் வாங்கி 40 வருஷமா வந்து அந்த அவருடைய படம் இல்லை. அப்ப அதுக்கு அன்னைக்கு அந்த படம் இருக்குன்னு தலைவர் வைகோ. இது மாதிரி பல விஷயங்கள். மே தினம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிக்ளேர்டு ஹாலிடே இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா. அதுக்கு காரணம் யாருன்னா அது என்ன நிறைய பேர் நினைப்பாங்க மேடேன்னா தொழிலாளர் தினமா, அப்போ அது பொதுவுடைமை இயக்கங்கள் தான் யாராவது வந்து அது முயற்சி எடுத்து அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தலைவர் வைகோ தான். இன்னைக்கு மேடே ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா விடுமுறைனால அது வைகோனால வந்ததுதான். எங்களுடைய மாநாடு பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு வந்து வருஷம் நடத்துறோம். இந்த வருஷம் நாங்க செப்டம்பர் 15 அங்க திருச்சியில தமிழ்நாடே வியக்கும் வண்ணம் நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நாங்க நடத்துறோம். லட்சக்கணக்கில் அங்க எங்களுடைய இயக்க தோழர்கள் குடும்பத்தோட வந்து கலந்துக்க சொல்றோம். நாங்க உங்கள் மீது வந்து துணை பொதுச்செயலர் மல்லை சத்யா வந்து பல விமர்சனங்களை அது உண்ணாவிரதம் இருக்க போறாருங்களா? உண்ணாவிரதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நல்ல விஷயம். தயவுசெய்து இருக்க சொல்லுங்க, ஒரு நாள் இருக்க சொல்லுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது ஏற்கனவே நான் கோவை விமான நிலையத்தில் இதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லியிருந்தேன். சமீபத்தில் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு பேட்டி ஒரு முக்கியமான புதிய தலைமுறை தான் இப்போ அங்கே வந்திருக்காங்களா. ஸோ அவங்ககிட்டயும் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த இன்டர்வியூவில் வந்து விரிவாக நான் சொல்லியிருந்தேன். குற்றச்சாட்டுகளுக்குண்டான பதில்களை கொடுத்திருந்தேன் நான். அதுக்கப்புறம் எங்களுடைய இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் பல்வேறு அவங்க காணொலி மூலியமாகவும் சரி, இந்த பல்வேறு பிரஸ் மீட்லயும் சரி, அவங்க அதுக்குண்டான அவருடைய குற்றச்சாட்டுக்கு உண்டான பதில்களை நாங்க கொடுத்திருக்கிறாங்க. தலைவரும் பேசியிருக்கிறார். அதை நாங்க கடந்து போகணும்னு சொல்றோம். நாங்க அவருடைய குற்றச்சாட்டு பதில் சொல்லிட்டு எல்லா குற்றச்சாட்டுக்குண்டான பதில்கள் என்னுடைய நானே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஆனா இதை கடந்து, ஏன்னா ஒவ்வொரு இயக்கத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்ப மதிமுக இந்த பிரச்சனை இருக்கா, அப்ப வேற எந்த கட்சியிலும் இல்லையா? திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா இயக்கங்கள்லயும் ஒரு தலைமையோட ஒரு மோதலுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் பொறுத்த வரைக்கும் சில சமயம் சமரசம் ஆயிரும். சில நேரங்கள் பொறுத்த வரைக்கும் அது அந்த தோழர் பொறுத்த வரைக்கும் தலைமையை விமர்சனம் பண்ணி வெளியே பொது வழிக்கு கொண்டு வரும்போது அது வந்து தவிர்க்க முடியாத சொல்லுவோம். ஒரு நாட்டில் ஜனநாயக ஒரு இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இயற்கை தான். இந்த இயக்கத்துடைய தலைவர் வைகோ தான். இன்னைக்கு எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, எந்த முடிவா இருந்தாலும் சரி, தலைவர் வைகோடைய முடிவு தான். நான் பொறுத்த வரைக்கும் நானே பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் அரசியல் கத்துக்குட்டின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த நபர் சொல்றதை வச்சு அது கிடையாது, அதுல தவறும் கிடையாது. நான் இன்னைக்கு பல இடங்கள் நானே ஓப்பனா சொல்றேன். நான் அரசியலுக்கு வந்து இத்தனை வருஷம் தான் ஆகுது. நேரடி அரசியல் வந்து இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உரையாட்ட ஒரு பொது இடங்களை பேசுறதா இருக்கட்டும், பத்திரிகைகளை சந்திப்பா இருக்கட்டும், இல்ல நம்ம சக இயக்க தோழர்களோட பழகிறதா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய தன்மைகளை மேம்படுத்துக்கிற நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த இயக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் எது இருந்தாலுமே தலைமையுடைய முடிவு தான். அது அவங்க செய்யற மிகப்பெரிய தவறு. நீங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் தரவுகளோட நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் இதுக்குண்டான ரொம்ப சிரமப்பட்டு அந்த தரவுகள், அதுவுமே நம்ம இந்தியா மாத்திரம் கிடையாது, இனி அது உலகத்தரம் வாய்ந்த சில இதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி தான் இது உண்மையிலே இத்தனை வருஷம் இதனால என்னன்னா தமிழ் மொழியோடையது, தமிழ் கலாச்சாரத்தோட இதை பத்தி சிறப்புகளை பத்தி நம்ம சொல்றோம். நம்ம அதுக்கு அவங்க அந்த அங்கீகாரத்தை அவங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்கணும். அது காலந்தாளத்தில் வந்து அது செய்யற மிகப்பெரிய தவறு. அதே வேளையில இன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் வந்து அதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்புறம் எல்லா தமிழ்நாட்டை சார்ந்த முக்கிய எல்லா பாஜக தவிர எல்லா கட்சிகளும் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. நம்பரை கூட சொல்றதுக்கு யோசிக்கிற பாருங்க. ஏன்னா இது சொன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்து சோசியல் மீடியால போட்டுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். கூட்டணி தலைமைக்கு எங்களுக்கு என்னன்னா, எங்களுடைய மதிமுக வந்து இந்த கூட்டணி வலுப்பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்குள்ள தேர்தல் நேரத்தில் இனி அந்த பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, அந்த இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது எங்களுடைய இயக்க தலைமை அவங்க கூட்டணி தலைமையிட்ட பேசுவாங்க. பேசி கண்டிப்பா அதுக்கு முடிவு வரும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.